கடலூரில் ஒரே நாளில் 8 கடைகளின் கதவுகளை உடைத்து கொள்ளையடித்த 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாநகரில் கடந்த 12ஆம் தேதி இரவு 8 இடங்களில் பூட்டப்பட்டிருந்த கடைகளை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடலூர் காரைக்காடு அங்காளம்மன் கோவில் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக வேகமாக 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் இளவரசனார் கோட்டையை சேர்ந்த மணிகண்டன், ரிஷிவந்தியம் பகுதியை சேர்ந்த ஐயனார், அருள் ஐயப்பன் என்பது தெரியவந்தது. இதில் இருசக்கர வாகனங்களை நிறுத்திய போது போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற அருள் ஐயப்பன் ஆகியோருக்கு இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இருவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனங்கள் திருட்டு வாகனங்கள் என்பதையும் கடந்த 12ஆம் தேதி இரவு கடலூர் புதுநகர், திருப்பாத்திரி புலியூர், முதுநகர் ஆகிய 8 இடங்களில் கடைகளின் கதவுகளை உடைத்து பணத்தை திருடியதையும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இவர்கள் கடலூர், கோயம்புத்தூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்களை திருடியது விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 16 இருசக்கர வாகனங்கள், பணம் 1000 ரூபாய், பூட்டுகளை உடைக்க பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ஐயப்பன் மீது 25 வழக்குகளும், ஐயனார் மீது 4 வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தனர்.